நீஃபில்மாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் கடுக்கா. கடுக்கா யாருக்கு கொடுத்தீங்க? அதுதான் இந்த படத்தில் யாருக்கு கொடுத்தாங்க? நீங்கள் நிறைய பேர் கொடுப்பீங்க. இந்த படம் நமக்கு கடுக்கா கொடுத்ததா? நான் யாருக்கு கொடுத்ததில்ல, நமக்கு பல பேர் கொடுத்துருக்காங்க. ரைட், அதே தான். உங்கள் கதை தான் என் கதையும். இப்படி மாற்றி சொல்லிக்கலாமோ? கடுக்கா நிச்சயமா அந்த படம் ரசிகர்களுக்கு கடுக்கா கொடுக்காது. அருமையான ஒரு படம். இந்த படத்துல ஒரு பெண் இரண்டு வாலிபர்களுக்கு காதல் கடுக்கா கொடுக்குறா. ஏன் கொடுக்குறா, எதுக்கு கொடுக்குறா அப்படிங்கிறது அந்த படத்தோட கான்செப்ட். பட்டுன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, இதுல ஒன்லைன்ல சொல்லிட்டேன். ஏன்னா சில சீன்ஸ் விவரிக்க வேண்டியிருக்கு. அதனால என்ன அப்படின்னா, ஒரு கிராமம், இந்த ஆத்தூர் அந்தியூர் இந்த பக்கம், சேலம் தாண்டி பெரம்பலூர் இந்த பக்கம், ஈரோடு அந்தியூர் அந்த பக்கம். அங்க ஒருத்தன் பொழுது விடிஞ்சாலே போய் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு தலையை வாரிட்டு டிப்டாப்பா ஏதோ ஆஃபீஸ் போற மாதிரி நின்றுட்டு பஸ்ல போற வர பொண்ணுங்களுக்கெல்லாம் கண்ணாலையும் கையாலையும் செய்ய காட்டிட்டு இவனுக்கு ஏதாவது ஒன்று சிரிக்குமா, ஏதாவது ஒன்று பிக்கப் ஆகாதா அப்படின்னு அட்டு ஃபிகரா ஒன்று இருக்குது கண்ணுங்கரேர்னு. அதுக்கு லவ் லெட்டர் கொடுத்ததா புதுசா அவன் காதலிக்கிற பொண்ணுக்கு இதுக்கு அடி வாங்குறான். அம்மாட்ட ரோட்லயே விட்டு அடிக்குது அந்த அம்மா. கட் பண்ணா இவங்க அம்மா கிட்ட இந்த ஊருக்கு புதுசா ஒருத்தவங்க குடி வராங்க, இவன் வீட்டுக்கு ஏற்ற மாதிரியே. அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு 2 நாள் கழிச்சு தான் வருது. எங்க அதுக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருவானு நமக்கு பயமா இருந்தது. ஆனா கொடுத்துருப்பாரு, பொண்ணு வந்துருச்சு. புரியுதா அவங்களுக்கு? இப்படி ஒரு கேரக்டர், இப்படி இந்த கேரக்டர் தான் அப்படி இருக்குன்னா இன்னொரு கேரக்டர். அவங்க அப்பன் பெரும் குடிகாரன், அந்த பொண்ணோட அப்பன். அவங்க கூட சேர்ந்து குடிச்சிட்டு, மாப்பிள்ள நீ என் மச்சான் அவனோட பையன் தானே, நீனு உங்க அப்பா செத்து போயிட்டார்ல, உங்க அப்பானோ நானும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒயின் ஷாப்ல ஆரம்பிக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வீடு வரைக்கும் வருது. அவன் வீட்டுக்குள்ளார வந்து இந்த பொண்ணை கரெக்ட் பண்ண நினைக்கிறான். கறி வாங்கி கொடுத்தாரு, காசு பணம் கொடுத்தாருன்னு அப்பா ஏங்க சுமதிங்க, அப்பா கறி கொடுத்துட்டு வர சொன்னாருங்க. அந்த பாஷையே நம்மள வந்து இது பண்ண கொங்கு தமிழ். அதுவும் கோயம்புத்தூர் பக்கம் ஒரு கொங்கு தமிழ் இருக்கும். இந்த ஈரோடு இந்த சேலம் வரைக்கும் ஒரு சேலத்துல வேற ஒரு கொங்கு தமிழ். நீங்க இப்ப சேலம் எடப்பாடியார் பாத்தீங்கன்னா சேலம், அவர் பேசுற கொங்கு தமிழ் வேற மாதிரி இருக்கும். அதே கோயம்புத்தூர்ல இருக்க சத்யராஜ், நம்ம சிவகுமார், சூர்யா எல்லாம் பேசுற அந்த தமிழ் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொங்கு தமிழ்லயே வேற வேற இருக்கு. இந்த அந்தியூர், இந்த பர்டிகுலர் ஈரோடு ரொம்ப மரியாதையா இருக்குது. ஒரு பொம்பளை பிள்ளைய கூட சுமதிங்க ஏனுங்க வாங்க, எங்க அப்பா கொடுத்துட்டு வர சொன்னாருங்க உங்க அப்பா அப்படின்றது, அந்த பிள்ளைங்கள அது இதுல வந்து என்னன்னா, அது அம்மாக்கள் 2 பேரும் அதுக்குள்ளார வரேன். இப்ப ஏத்த வீட்டு பொண்ணை கரெக்ட் பண்ண பாக்குறாரு. இந்த பொண்ணு இந்த பையனுக்கு லவ் லெட்டர் கொடுக்குது, அந்த பையனுக்கு லவ் லெட்டர் கொடுக்குது. இது 2 பேரும் இந்த பொண்ணால வேலை வெட்டி இல்லாம இருக்கமென்ட்டு திருப்பூருக்கு ஃப்ரெண்டு மூலயமா வேலைக்கு வந்த பிறகு தான் தெரியுது. டப்புன்னு வேலையை விட்டு ஊருக்கு கிளம்பிடுறாங்க. ஒரே பஸ்ல ஊருக்கு வராங்க. வழியிலே கோழி குண்டு அடிச்சுட்டு இருக்கானுங்க பசங்க. பார்த்துட்டு இந்த ப்ளூ குண்டு அடிச்சா என்ன லவ் பண்றான்னு அர்த்தம், இந்த கிரீன் குண்டு அடிச்சா அவனை லவ் பண்றான்னு அர்த்தம்னு ஆரஞ்சு குண்டு ஏதோ ஒண்ணு அந்த சின்ன பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அது கூட ஒரு வார்த்தை அந்த பையன் சொல்லுவான், 2 குண்டுல அந்த குண்டு மேல படாம அடிக்கணும் ஒரு குண்டை, தெரியுமா? இஷ்டம் இஷ்டம்னா என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்டு சொல்லுவான். இஷ்டம்னா நீ உன் இஷ்டம் எதை வேணாலும் அடி, ஆனா ஒரு குண்டு மேல படக்கூடாது, ஒரு குண்டுல தான் படணும் அப்படின்னு. அதை பார்த்தோன்னா இவர் புழுங்க பஸ் எடுத்துருவாங்க. நமக்கு இன்ட்ரோல் பிளாக் கட் பண்ணா 2 குண்டு அடிச்சு செதற விட்டுருவான். இங்க வந்து பார்த்தா இந்த பொண்ணு 2 குண்டுக்கும் கடுக்கா கொடுத்துரும். இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஹீரோலாம் இந்த படத்துக்கு காசு போட்டிருக்கு, அந்த விஜய் கௌரி. அடுத்து இந்த படத்துக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் மொத்தமா ஃப்ரீயா கொடுத்தாரோ, கொஞ்சம் காசு வாங்கிட்டு கொடுத்தாரோ அந்த இன்னொரு ஹீரோ. அவரை செகண்ட் ஹீரோ இல்லைங்க, 2 பேருமே ஹீரோ தான். ஈக்குவல் ஒர்க் தான் 2 பேருக்குமே கடுக்காதான். என்ன அப்படின்னா அங்கதாங்க நிக்கிறாரு டைரக்டர். கிளைமாக்ஸ்ல ஓப்பனிங்கே என்ன தெரியுமா, நம்ம ஜெயகாந்தனோட அந்த வசனங்கள், காதல் அற்பமான காரணங்களுக்காக தோன்றும், அற்பமான காரணங்களால பிரிஞ்சும் போயிடும். அதுக்கு வந்து ஒரு லாஜிக்கான விஷயமே தேவையில்லை அப்படின்றது ஆரம்பிச்சு கிளைமாக்ஸ்ல பெண்ணியம் அப்படின்னு பெரியாரோட போஸ்டரோட பேத்தி மாதிரி கடைசியில வந்து நிக்கிறாங்க. அவரு கூட உடனே ஒரு நம்ம பிரகஸ்பதி நிருபர் ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க பெரியார் வந்து லவ் மேரேஜ் பண்ணுங்க, கலப்பு திருமணம் பண்ணுங்கிறாரு, நீங்க என்னங்க பண்ண வேணான்னு சொல்றீங்க? அவர் எப்ப சொன்னார்னா, ஒரு பொண்ணு படிச்சுட்டு வேலைக்கு போன பிறகு, ஒரு பையனும் படிச்சுட்டு வேலைக்கு போன ஸ்கூல் படிக்கிறப்ப கன்றாவை திருமணம், சின்ன வயசுல இவனுங்க லவ் பண்றானுங்கன்னா அவங்க அப்பா கல்யாணம் ஏற்பாடு பண்றாரு. காலேஜ் போனா வயசு 18 ஒரு விவரமே இருக்காது. இதுக்கு அதை அழகா சொன்னார் டைரக்டர். இதுதான் உண்மை. அப்போ பெரியார் சொன்னது வந்து 20-22 வயசுக்கு அப்புறம் பொண்ணுங்களுக்கு விவரம் வந்த பிறகு அவங்க லவ் பண்ணட்டும், கல்யாணம் பண்ணி. பொண்ணு பெரியாருக்கு மேல,
எவன் கேட்டாலும் சிரிச்சுட்டே போயிடுது. உண்மையாவே இந்த பொண்ணு பெரிய ஆளு தான். ஆ, 2 பேரு சுத்தி ஊருக்குள்ளாரியே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஆமா. 2 பேருக்கும் கடுக்கா கொடுக்கறது, கல்தா கிளைமேக்ஸ்ல ஒருத்தன் கடுக்கா விடுது பாருங்க பஸ்ல. வேலைக்கு போயிட்டு இருக்கோம், ஆமா. காலேஜுக்கு ஆமா. காலேஜ் காலேஜ் பஸ்ல. பஸ்ல ம். இதுவும் வேலைக்கு போதா படிக்க போதாங்கறல ஒருத்தன் தட்டியா நம்மளோட கொடூரமா இருக்கும். ஆமா. அது என்ன விட ஆமா. அவன் அப்படி நைஸா தொடையில கை வைப்பான் பாருங்க. ஆமா. அப்படி பார்த்துட்டு என்ன பண்ண போகுதுங்கிறத சொல்லாமல் சொல்லி முடிக்கிறப்ப ம். படம் வேற லெவலு. சூப்பர். உண்மையா கடுக்கா இதுல ஒர்க் பண்ணிருக்க எல்லாரும். நான் தான் சொன்னேன்ல இந்த விஜய் கௌரி, இந்த விஜய் கௌரிஷ் ம். அவ்வளவு பிரமாதமா. நம்மளே ஊருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி இருக்காங்க. அதாவதுங்க ஆனா, அவரை வந்து நம்மளால ஹீரோ, சோம்பேறியிலே நம்பர் 1 சோம்பேறி. எந்த வேலை வெட்டிங்களோ பொண்ணுங்க வீட சுத்துறதே ஒருத்தர் இருக்கான் ஊர்ல. ஊருக்கு ஒருத்தர் அதோட இருக்கான். அம்மாவை வந்து எதிர்த்து விட்டு பொம்பளை அடிக்கிறதுக்கு வருவா, ஆமா. இவங்க அடிப்பாங்க, கீழே தள்ளுவாங்க. ஆமாம்மா நாளைக்கு ஒண்ணுக்குள்ளார ஒன்னாயிட்டோம்னா இவன் காரியமாவே இருப்பான். ஆமா. ஒண்ணுக்குள்ளார ஒன்னாயிட்டோம்னா என்னம்மா இது அப்படின்ட்டு ஒருத்தன் இருப்பான். ஆமா. ஊருக்கு ஒருத்தர். ஊருக்கு ஒருத்தர் இப்படி இருக்கணும். ம். அதாவது அவங்க அம்மா சண்டை போடுவாங்க. ம். ஏன்டா என் பொண்ணு எப்படி புறம்போக்கு ஊருக்கு பெத்தவளேன்ட்டு வந்து நிப்பா அந்த பொம்பளை, ஏத்து விட்டு பொம்பளை. ஆமா. அந்த அம்மா இவன் லெட்டர் கொடுக்க ஆமா, வேண்டிய ஆமா, அம்மா ஆமா. சுதான்னு அந்த பொண்ணு. ஆமா, ஆமா. அது மாதிரி இவனோட அம்மா வர அந்த மணிமேகலை ஐயோ. அருமையா நடிச்சிருக்காங்க. அது கேக்கும், ஏன்டா என்னையே ஊர் கொஞ்சம் சொல்லுங்க, நீ நீ என்னடா என்ன? வெளி உள்ள போன்றேன்னு. அதெல்லாம் வேற லெவல் அதோட டைலாக். இந்த அப்பா கேரக்டர், இந்த பட்டிமன்ற பேச்சாளர் என்ன லெவல்ல மஞ்சுநாதன் அப்படியே அந்த கொங்கு தமிழ்ல பூந்து விளையாடி இருக்கிறாரு. மணி ஆட்டுக்கார மணியா, ஆடு வியாபாரம் மிரட்டி இருக்காரு. அவரு பாரு குடிகளே குடிக்கணும் பொண்ணுன்னு வந்த பிறகு ஏந்து அடிக்கிறாரு. எழுந்து அடிப்பான் பாருங்க. ஓங்க ஏன்டா அவன் அப்பா மூஞ்சிக்கா பாரு, இல்லை இங்கேயே வெட்டி போட்டுருவான்டான்னு சொல்றது. அது மாதிரி சுமேகா, ம். அந்த சுமதிங்கிற கேரக்டர்ல அந்த பொண்ணு ஹீரோயின் வேற level. ஆமா, நல்லா சின்ன பொண்ணு ரொம்ப அழகா பண்ணிருக்கு. அது மாதிரி அந்த ஆதர்ஷ், அவர் தான் வந்து ஆதர்ஷ் மணிகாந்தம், ம். சாமிநாதன், சாமி அப்பான்னு. அவர் பார்த்தீங்கன்னா டேரக்டர் எவ்வளவு விஷயம் பாருங்க. ஒருத்தனை வந்து வேலை இல்லாதவனா வச்சிருக்காரு. அவன் ஊர்ல இந்த சோறு ஓவியங்கள்லாம் ஆமா, வரைஞ்சிட்டு ஆமா, ஆமா. ஏதோ காசு பண்ணிட்டு காசு இருக்கான் கொடுத்திருப்பாரு. அப்படின்ற அந்த கேரக்டர் சீன் இருக்கு பாருங்க. ஆமா. ரொம்ப அழகா இருந்தது. கிளைமேக்ஸ்ல இருந்து ஒரு பொண்ணுக்காக நம்ம ஏன்டா போய் ஜெயிலுக்கு போனோம் போகணும்டா. மாற்றம் சூப்பரா இருந்தது. அது மாதிரி ஆசிரியர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். ம். இன்ஸ்பெக்டர் பசங்க, இந்த போலீஸ்காரன் பசங்க இருக்காங்க பாருங்க, ம். அவனுக்கு மற்றவனோட கொஞ்சம் தில்லு ஜாஸ்தியா இருக்கும். ஜாஸ்தியாச்சு. அவங்க அப்பாவுக்கே அவ்வளவு தில்லு இருக்காது. ஆமா. ஏன்னா அவர் உயர் ஆபீஸுக்கு கீழே கை கட்டி நிற்பாரு. வேலை செய்வாரு. ஆனா பசங்க இருக்காங்க அப்பா போலீஸ்க்கு ஒரு பாருங்க, ஒரு கெத்து இருப்பானுங்க. அதை அழகா காமிச்சிருந்தாங்க எல்லாருமே. இந்த படத்துல வந்து சின்ன சின்ன கேரக்டர்ல வர்றவங்க கூட ஆர்டிஸ்ட் பிரமாதம். அதிக கேரக்டர் கிடையாது, அருமையா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை விஜய் கௌரிஷ் நயன்தா மீடியா பேனர்லையும், மீடியா அண்ட் டெக்னாலஜி பேனர்லையும், மலர்மாரி மூவிஸ் பேனர்லையும், கௌரி சங்கர், அப்புறம் ரவிச்சந்திரன் அண்ட் ஆனந்த் பொன்னுசாமி, இப்படி நிறைய பேர் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க. கூட்டு முயற்சி. இந்த இணை இன்னொரு நாயகர், மற்றொரு நாயகர், ஆமா. அவர் கேமராலாம் கொடுத்து உதவி கூட்டு இருக்காரு. உதவி. இந்த படத்தை நம்ம பாஃப்டோ, அதாவது இன்னைக்கு வந்து கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஜிடி நாயுடு, நம்ம ஆளு ஆமா, தனஞ்சயன். சினிமா ஜிடி நாயுடு. ஆமா, தனஞ்சயன் கை வச்சாலே தனம் செய்யும். விளங்கோ விளங்கும் விளங்கிடும். கண்டிப்பா சொல்ல மாட்டான், இது விளங்கிடுச்சு. கண்டிப்பா விளங்கிடுங்க. ஏன்னா தனம் செய்யுங்க தலைவா. அவர் சைலண்டா சில படங்கள் தலைவா. இல்ல இப்பதான் வந்து உண்மையில் நல்ல படத்தை எடுத்து பண்ணிருக்காரு சார். முகத்துக்காக இப்ப நம்மளே எல்லா படத்தையும் ஓரளவு பூசி மொழி தான் பேசுறோம். ஏன்னா முகம் பார்க்கணும்ல, அது ஒரு விஷயம் இருக்குது. சத்யராஜ் சொல்லுவார்ல, தேட்டரில் வெளியில் நின்னோம்னா உள்ளேருந்து வர்றவங்க சொல்கிற, நம்ம வந்து வெளியில் யாராவது நின்னாங்கன்னா நம்ம சொல்கிற பொய்ங்கிறது அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆனால் கேட்டுட்டு இருப்பாங்க இதுதான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சொன்னார் எங்கிட்ட ஒரு டைம். நாங்கள் போனப்போ இந்த படம் ஓடாதுன்னு சொன்னோம்பா, என்ன எடுத்தா சம்பளம் கொடுத்துட்டா நடிக்கிறேன்ட்டு ஓப்பனாக அவர் பேசுகிறாரு சத்யராஜ். ஆமாம், அந்த மாதிரி சினிமாவில் வந்துங்க எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு ஒன்று சொல்ல முடியாது. அந்த மாதிரி ரிவ்யூஸ் தான் போகுதுங்கிறதுக்காக, வியூஸுக்காக எங்களால் சொல்லவும் முடியாது. குறைய நாங்கள் போகிற போக்கில் சுட்டி காட்டுவோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. படத்தில் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இந்த படத்தில், இந்த படம் பேர் தான் கடுக்கா. 100% என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இந்த படம். உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் விழுந்து விழுந்து சிரித்து பார்த்தோம். ப்ரொமோஷன் கூட வரலங்க யாருக்கும். ஆனாலும் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் கடுக்கா கொடுத்துடாம பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நிச்சயமாக அந்த படம் கடுக்காவோ அல்வாவோ கல்தாவோ கொடுக்காது. அதுக்கு நான் கேரண்டி, இவர் கேரண்டின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே ஒரு படத்தை சேர்ந்து பாராட்டுறதை நீங்கள் இந்த படம் தான் பார்த்துருப்பீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.